நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல்கள் எல்லாமே சில வகையான சிக்னல்கள் மூலமா தான் இயங்குது. அந்த சிக்னல்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா 4 வகையான கதிர்களை தான் நம்ம வந்து சிக்னல்களா பயன்படுத்துறோம். ஒன்று வந்து அகச்சிவப்பு கதிர்கள், இன்னொன்று வந்து சோனிக் கதிர்கள், அடுத்ததாக அல்ட்ராசோனிக் மற்றும் ரேடியோ அலைகள். இந்த 4 கதிர்களையும் தான் நம்ம வந்து சிக்னல்களா பயன்படுத்துறோம். இப்போ தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னாக்கா தொலைக்காட்சியில வந்து அகச்சிவப்பு கதிர்கள் தான் வந்து சிக்னல்களா செயல்படுது. இதே வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நம்ம ஒரு பொம்மைகளையோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கார்களையோ இயக்கும் போது அந்த இடத்துல சோனிக் மற்றும் அல்ட்ராசோனிக் கதிர்கள் தான் சிக்னல்களா பயன்படுத்துறோம். இதே வந்து அதிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம இயக்கும் போது அந்த இடத்துல நம்ம வந்து ரேடியோ அலைகளை தான் வந்து சிக்னல்களா பயன்படுத்துறோம். இதே செயல்முறை தான் ஆளில்லா தொலைக்கட்டுப்பாட்டு விமானங்கள் மற்றும் விண்கலங்கள்லயும் வந்து ரேடியோ அலைகள் தான் சிக்னல்களா பயன்படுது.